அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கு பிறை ரமலான் 4 மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பயானுடைய தலைப்பு அருமையான தலைப்பு, அல் குர்ஆனின் சிறப்பு. குர்ஆனுக்கு நம்ம சிறப்பு சொல்ல முடியுமா? குர்ஆனே ஒரு சிறப்பானது. நம்ம குர்ஆனுக்கு நம்ம பேர் அல் குர்ஆனுல் கரீம், மேன்மையானது, புனிதமானது. அல்லாஹ் சொல்றான் சூரா அல் இஸ்ரால, கொஞ்சம் பயானை கேட்கிறதுக்கு கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. சூரா அல் இஸ்ரா 9வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், அருமையான ஆயத்து பாருங்க. இந்த வேதம் நேர்வழியான சத்திய உண்மை உள்ள வேதம் அப்படிங்கிறான் அல்லாஹ் சூரா அல் இஸ்ரால. மேலும் அவன் சொல்றான், இதை தொடுபவர்களுக்கு, படிப்பவர்களுக்கு, ஓதுவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறான். இதை விட வேற என்ன இருக்கு? மேலும் அவர்களுக்கு நன்மையை நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். பாருங்க, இந்த அல் குர்ஆன்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? அது அப்புறம் நம்ம பேசுவோம். ஆனா முதல்ல நம்ம இந்த குர்ஆனை ஓதுறதுக்கு நம்ம கத்துக்கணும். படிப்படியா பாருங்க, நம்ம ஹசரத் கம்பம் பீர் முகமது முழுமையா ஒரு குர்ஆனை தர்ஜமா பண்ணி, மேலும் தன்னுடைய சொந்த வாய் குரல்ல அந்த சிடி வேற வெளியிட்டு இருக்காங்க. என்னுடைய ஆயில்ல நான் பார்த்தது ஒரே இது இங்கதான், வேற எங்கேயும் நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம இல்லை. அதனால நம்ம படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாருங்க அந்த குர்ஆன். ஆனா நம்ம படிக்க தெரியாதவங்கள நம்ம ஏளனமா நினைக்க கூடாது. நம்ம அந்த குர்ஆனை எடுத்து தூங்குறவங்க கூட கொஞ்ச நேரம் எந்திரிச்சு இந்த குர்ஆனை ஓதுனா அல்லாஹ் என்ன சொல்ற, சந்தோஷத்தை கொடுக்குறான். அப்ப ஒரு ஆயத்துக்கு 10 நன்மைகள் இருக்கு பாருங்க. நம்ம தெரியாட்டா கூட இப்ப பாருங்க, இன்னைக்கு இந்த தமிழ்ல குர்ஆன் அர்த்தம் வந்துருச்சு, அழகா நம்ம ஓதலாம். மலாயில இருக்குது. இப்ப நம்ம அரபு தெரியல, மலாயில இருக்குது. நம்ம மலாய படிச்சுக்கிட்டே வரலாம். யாசின்ல கூட பார்த்துருப்பேன். சிடியில இருக்குது, அதுவும் தெரியலையா, கேட்டு நம்ம ஓதலாம். இப்ப இந்த கிட்ஸ் பப்ளிஷர்னு சொல்லிட்டு ஆனா சிடியில வெளியாக்கி இருக்காங்க. அவங்க சொல்ல சொல்ல நம்ம ஓதிக்கிட்டே வரலாம். பல வாய்ப்புகள் நம்மளுக்கு. அப்படி இல்லைன்னா உஸ்தாதெல்லாம் இருக்காரு, சும்மா தான் இருக்காரு, அவங்கள்ட்டே நம்ம ஓதிக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளவோ வழிகள் இருக்கு. நம்ம குர்ஆனை நம்ம மனசு வைக்கணும். தூங்குறதை விட குர்ஆன் ஓதுறது மேலானது. சுத்தத்தை விட தொழுகை மேலானது. ஆனா இது அதுக்கு மேல மேலானது. மேலும் சூரா ஹூத்ல அல்லாஹ் சொல்றான், 1400 வருஷம் ஆச்சு பாருங்க குர்ஆன் இறக்கப்பட்டு, இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. எடுத்து ஓதையில இன்னும் நம்மளுடைய மைண்ட் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது. சூரா ஹூத்ல அல்லாஹ் சொல்றான் ஆயத்து 1ல, இந்த ஆயத்தை அழகான முறையில நான் இறக்கி வச்சேன். அதனுடைய அந்த நடைமுறையை பற்றி, ஓதல் நடைமுறை அழகான முறையில நான் இறக்கி வச்சேன். யாரும் இதுக்கு ஒப்பிட்டு எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. வஹி மூலியமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இறக்கப்பட்டதா அது அல் குர்ஆன். நிறைய பேருக்கு சமயங்கள்ல தெரியாது. ரிவிஷன் நம்ம தெளிவுபடுத்திக்கிறது தான். இதுல நிறைய நன்மைகள் இருக்கு. அல் குர்ஆனை பத்தியே கிட்டத்தட்ட ஒரு 30-40 விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அல் குர்ஆன் முபாரக், அல் குர்ஆன் இது கரீம், புனிதமான சுப்ஹானல்லாஹ், அல் குர்ஆன், அல் ஃபுர்கான், ஏகப்பட்டது அதுல ஒரு தெளிவு இருக்கு நம்மளுக்கு. நம்மளுடைய வீட்டுல எந்த நேரமும் குர்ஆனை ஓதுறதுக்குள்ள முயற்சியை நம்ம எடுத்து, அதான் சொல்றேன்ல, நம்ம ஓத தெரியலையா, பிரச்சனையே இல்லை. தமிழ்ல இருக்குது, மலாயில இருக்குது, சிடியில இருக்குது. நாங்கெல்லாம் டெய்லி அந்த உஸ்தாதோடைய அந்த இதை சூறாவை நம்ம போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை கேட்க கேட்க நம்மளுக்கு உண்மையில அல்லாஹ் சொல்ற மாதிரி சந்தோஷங்கள் ஏற்படுது நிறைய. இப்போ நம்ம பாருங்க, தண்டாசுக்கு போறோம் சார், அதுக்குள்ள ஆயத்து இருக்கு. இப்ப சாப்பிட போறோம், அதுக்குள்ள எந்த மார்க்கத்திலேயாவது இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்களா? கிடையாது. தூங்க போறோம், அதுக்குள்ள ஆயத்து. எந்திரிச்சிருக்கோம், நம்ம இறந்து போய் நம்ம எந்திரிச்சிருக்கோம், அதுக்குள்ள ஆயத்து இருக்கு. எவ்வளவு ஒரு இஸ்லாமிய மதம் கிடையாது, முழுமையான ஒரு மார்க்கம். அப்ப நம்ம இதை படிக்கப்படி இன்னைக்கு இதை படிச்சு தான் வெளிநாடுகள்ல இந்த அணுகுண்டு, இந்த இயந்திரங்கள்லாம் இந்த அல் குர்ஆன் மூலியமா தான் எல்லாம் கண்டுபிடிச்சது. விஞ்ஞானமே தோத்து போயிருமா?
அந்த அளவுக்கு இந்த அல்குர்ஆன்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம படிக்கிறது, தூங்கத்தான் நம்ம நினைக்கிறோம், டயர்டா இருக்கு. அப்ப நம்ம கொஞ்சம் சிந்திச்சு, இந்த இப்ப காலையில நான் எப்படி என்ன செய்வேன், எந்திரிச்ச உடனே ஆபீஸ்க்கு வருவேன், டக்குன்னு ஒரு 2 வரி ஏதோ பரட்டுவேன், ஒரு 2 வரி படிச்சுட்டு நம்ம மூடி வச்சிடுறது. நம்மளால அதான் முடியும். உட்காந்து நம்ம 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு 2-3 நிமிஷம், அப்ப நம்ம அது தொடர்பு இருக்கும் பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஆகையால எல்லாரும் இந்த குர்ஆனை ஓதுங்க. அப்படி இல்லைன்னா நீ தமிழ் ஆக்கம் கூட இருக்கு இன்ஷா அல்லாஹ். நம்ம கூட அந்த அடுத்தடுத்து தாவா கிளாஸ்ல நம்ம ஃப்ரீயா கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். பெருநாள் முடிஞ்சு இந்த குர்ஆனை திரும்ப நம்ம ஒரு ஹைலைட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ், மறு வெளியீடு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து உஸ்தாதுடைய السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله سبحانه وتعالى يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى للعالمين. صدق الله العظيم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே. அவன் இறைவன், அவன்தான் இறைவன், அவன் அகிலங்களின் இறைவன். அந்த உண்மை இறைவனாம் அல்லாஹ்வை உள்ளத்தில் உறுதியாக உண்மையாக நம்பிக்கை கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து நிலைகள் அந்த ஏக இறைவனுக்கு அஞ்சி அடிவுறுத்தி கடமையாற்றுவோம் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைமறை என்று சொல்கின்ற இலக்கியத்தின் இலக்கணமாக வாழ்க்கை இறைத்துள்ளார். நம் உயிருக்கு முனியே புத்தகம் அந்த பெருமகனாருடைய வாழ்வையும் வாக்கையும் பின்பற்றுவார். பேருந்தோரை சூழ்ந்து விடாதீர்கள், தலையை கீழே போடாமல் என்ன பாருங்க. நான் கூட பேசிய கோபப்படாதீங்க, நான் ஒரு திட்ட மாட்டேன் ஒருபோதும். எல்லாரும் கீழே பார்த்துட்டு எங்க பார்த்துன்னு எனக்கு ஒண்ணு தெரியாது. அதாவது ஒரு பேசும்போது என்ன செய்வீங்க, பேசி பார்க்க ஒரு பேச நான் பார்த்தோம் பார்த்தீங்களா, எல்லாம் தலைகள் விட கோபத்துல கவலையில சோகத்துல நுந்து போன மாதிரி வெந்து போன மாதிரி இப்படி கிடந்தா ஒன்றும் புரியல இருக்கு. இஸ்லாம் அப்படியே சொல்லுது. எங்க தலைவர் பாருங்க, அவருடைய உற்சாகத்தை பாருங்க. இந்த வயசுல அவர் என்ன செய்யறாரு, அவருடைய ஆட்டம் பாட்ட வேகத்தை வீரியத்தை பாத்தீங்களாங்க. ஏன் தெரியுறீங்களா, உற்சாகமா இருக்கீங்க. சகோதரிகள் அமைதியாக இருக்காங்க, உண்மையில் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல, இருக்காங்க. அன்பு பெருமக்களே, இஸ்லாம் உங்களை உற்சாகப்படுத்த வைக்குது. 27 ரக்காத் போல் தொழுத்தோம் இஷாவை சேர்த்து. ஒரு சொல் வரும் இல்லைன்னு சொல்ல, ஆனா அதுக்காக மெயின் அதான் இது ஒரு இபாதத்து. புரிஞ்சுக்கணும், தொழுகை மட்டுமல்ல இபாதத்து. அந்த தொழுகையை தூண்டுகின்ற இப்ப பாத்தீங்களா எவ்வளவு விஷயம் பாத்தீங்களா. கொஞ்ச நேரத்துல போற போக்குல எப்படி அழி துடிச்சு போயிட்டாரு பாத்தீங்களா. இல்லைங்க ஹலீம், ஹலீம் சாய் மாதிரி ஹலீமுடைய பேச்சு அப்படியே டேஸ்டா இருக்கும். ஆனா அந்த சாயில ஒரு ரகசியம் இருக்கு, அது அவருக்கு தான் தெரியும். அந்த ருசிக்கு என்ன அதாவது மனிதருக்கான நம்ம சோதனைக்குள்ள என்னங்க, நம்ம அது என்ன தேர்ந்தா நம்ம இருக்க முடியல. நம்ம எது காசை படம் இழக்கலாம், அதை இழக்கலாம், அதுக்காக கடை கண்ணி எல்லாத்தையும் வளர்க்கலாம். நாம் இருக்கிறோம் அல்லவா, நாம் ஒரு மிகப்பெரிய சொத்து. நம்ம இருக்கிறோம்லங்க, நீ பாருங்க, நம்ம இருக்கிற பத்தி ஒரு சக்தி இல்லையா. நம்ம வாழக்கு கொஞ்ச காலம் வாழ போறோம். அது உற்சாகம் சோகத்திலே கிடந்து என்ன நான் பாத்தீங்கன்னா இங்க மட்டும் இல்ல, ஜும்மா உலக உத்துமா ஓதிக்கிற போது எல்லா பேரும் செய்வோம், தலை போட்டு இல்ல நான் கவனிக்கிறது. அவரு என்ன செய்வாரு, அப்படி படிப்பாரு வச்சுக்கிட்டு என்ன செய்வாரு, அவர் மூச்சு என்ன செய்வாரு, மூச்சு தப்பு முடிச்சு என்ன செய்வாரு, படிக்க ஒரு வய கூட இப்பயாவது இல்ல. ஏன்னா மலாய்க்கு தானே தெரிஞ்ச மொழியில தானே இப்ப அவர் படிக்கிறாரு. எல்லாமே என்ன செய்ய இப்படி கிடையாது, கோபப்பட அவர் மேலே கோபம் மாதிரி வேண்டாவது கத்துற மாதிரியும் நான் பார்த்து. இஸ்லாம் ஒருத்தர் முரளியாருடைய ஆட்சி காலத்துல ஒருத்தர் அப்படியே போனாங்க, இளவட்ட பையன் அப்படியே போயிட்டு ஊர் பார்த்தேன். என்னடா என்ன பிடிச்சாரு, கையில ஒரு சாட்டை இருக்கும். என்ன உனக்கு என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லையா, உடம்பு சூழல் இல்லையா, இல்லையா எனக்கு காய்ச்சல் இருக்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஏடா ஒண்ணுமே இல்லை, நீ கம்பீரமா போடா. என்னடா செத்து போன வகையில செத்து வகையில வெத்தலை கொடுத்த மாதிரி என்ன செய்யற, இப்படி என்ன ஒண்ணுமே இல்லை. அப்ப உற்சாகப்பட எப்படின்னா என்னமோ எதையோ இழந்த மாதிரி பறி கொடுத்த மாதிரி என்ன செய்யற, இப்படி சில பேர் பாருங்களாங்க, அப்படி
சிரிச்ச முகத்தோடு இருக்கிறதே புன்னகையும் ஒரு புண்ணியம். இஸ்லாம் சும்மா தொழுகை வை, நோவு அப்படி சொல்லுங்க. மனிதனை என்ன செய்யுது? எழுச்சியை உண்டாக்குறது அவனுக்குள்ள, தன்மானத்தை உண்டாக்குறது, சக்தியை அவனுக்கு உண்டாக்குறது. இஸ்லாம் இந்த மனுஷன் தாழ்ந்து போக சொல்லலாம். அப்படி எது இருக்க இல்லையோ, நம்ம இருக்கோம்ல, அல்லாஹ் இருக்கான்ல, அந்த ஈமான் இருக்குல்ல, அந்த ஈமான் நம்ம எதுக்காக நம்ம இது பண்ணக்கூடாது? எங்க போய் நீங்க பாருங்க, நீங்க உங்க ஜும்மாவுக்கு போய் பாருங்க, எல்லாமே கீழே போட்டு அப்புறம் குத்துவாளி 200 பேர் காம சொன்னா கூட ஒருத்தர் தட்டணும். தட்டிப்பா நான் எது உண்மை என்ன காரணம் சொல்லுங்க. அப்போ இந்த மகத்துவம் இந்த பாருங்க, தொழுது வந்தாங்க இல்லைங்க, இது ஏதாவது தொழுகை மிக முக்கியம். வைங்க இது இப்ப பேசுறா பத்திங்களா, இது ஒரு இபாதத் இல்லையா? உபதேசியுங்கள், சிராமா பண்ணி பயான் பண்ணுங்க, நிச்சயமாக மூமீன்களுக்கு அது பயன்படும். ஈமான் ஒவ்வொரு மூமீனின் உள்ள இருக்கிறதே பண்பட்ட நிலம், பண்படுத்தப்பட்ட நிலம். அதில் இந்த திக்ர் பண்ற இந்த சிராமாவை பயானா சொன்னார்ல, அப்படி எடுத்து போட்டா அது மிளைக்க. முஸ்லிம் சமூகம் ரொம்ப தாழ்ந்து போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இதை வந்து நேசிக்கிறதே இல்லை. கல்யாணத்துல பாருங்க, நாங்க ஆட்டம் பாட்டம் கூத்து குமாரம் போடுவாங்க, அஜயத்தை கூப்பிட்டு ஒரு துவா சொல்லுவாங்க. அவர் 2 வார்த்தை 2 நிமிஷம் இழுத்துனா போச்சு, இழுத்துறாரு. ஏடா இப்படி ஆட்டம் போட்டீங்க, பாட்டு பாடுறீங்களா, அதெல்லாம் இருக்கலையாடா? அஜயத்து ஒரு 2 நிமிஷம் கூட துவாவோட உங்களுக்கு இழுக்கிறாங்க. அப்படி எதுக்காக கூப்பிடுறீங்க? ஏடா கூப்பிடுறீங்க? உங்களை யாரை கூப்பிட சொன்னாங்க? வேணா சமூகத்தை பத்திங்களாங்க. அது இவங்க இந்த அலௌன்ஸ் பண்றவருக்கான நெறியாளர்களா பேர் வச்சுக்காங்க பாருங்க. அவன் பண்ற அலம்போடு அப்படிங்க அப்பாங்க அப்பா நீங்க பண்ற வேலை, நீங்க கல்யாணத்துல இவங்களுக்குலாம் நீங்க எந்த சக்தி ஏன் கொடுத்தீங்கன்னு தெரியல எனக்கு. இவங்க பண்ற அலம்போடு ரொம்ப நேரம் ஆச்சு, இவங்க நேரத்தை பூரா நாசமாக அவங்க உள்ள பாருங்க. இந்த 2 நிமிஷம், அந்த 2 நிமிஷம் என்னடா பார்த்தோம். அது துவா ஒன்று அவசியமே கிடையாது கல்யாணத்துல எல்லாம். சடங்கு தரங்க எனக்கு துவாவே மோதிக்கணுங்க. அதை கூட, அதாவது அது கூட மதிப்பு கொடுக்க பார்த்தீங்களா? இல்லை வீட்டுக்காரர் சொல்லிட்டாங்க, ஆட்டம் கூட்டிங்களா பெருமையை பேசுவாங்க, குழந்தையில இருந்து அதை காட்டுவாங்க. அந்த பிள்ளை சின்ன பிள்ளையில இருந்து என்ன பிறந்த குழந்தைய காட்டுவாங்க, துட்டியில் தூக்குறதை காட்டுவாங்க. அடுத்து 1ஆம் மாதம் 1ஆவது வருஷம் என்ன இது வெட்டுவாங்கல்ல, கைக்கு வெட்டுறது அப்படியே காமிக்க பெரிய டிகிரி வாங்குறதுக்கு இதெல்லாம் காட்டுவாங்க. அதுக்கு எவ்வளவு நேரம்? 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். அதுக்கு முதல் நாள் ஹின்னாய் வச்சாங்களே, அதை காட்டுவாங்க பாருங்க. அந்த பிள்ளைகள் என்ன அவனு இவனு உள்ள கண்ணத்தோட கண்ணை வச்சு கூட்டி கேவலமா இல்லையா? வச்சு பாருங்க. அன்னைக்கு நானும் தம்பி இன்னொரு போன ஒரு சுபாக்கு போன இடத்துல அந்த இதுல வந்து அது முதல் நாள், அதாவது நிக்காக நடக்கல, முதல் நாள் புது மாப்பிள்ளையும் புது பொண்ணு ஒண்ணு நிக்காக நடக்கல. எந்த அவங்க அப்பா அம்மால வந்து இல்ல நான் எப்படி வரணும், எப்படி நடந்து வரணும், என்ன செய்ய ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. ரிஹார்சல் பார்த்து நல்லோடு ரிஹார்சல் பார்த்துருக்காங்க. இந்த சமூகத்தை நீங்க பாத்தீங்க, யாருக்கு சொல்லுவாங்க? சொன்னா உங்களுக்கு கோவம் வருது, சொல்லாட்டி அவனுக்கு கோவம் வரும். சொன்னா நீங்க ஆத்திரப்படுறீங்க, வெறுப்படைகிறீங்க. இதுக்காக நம்ம பெண்கள் அந்த கல்யாணத்தை அவர் செஞ்சாரு, அதையும் கூட செய்யுங்க, புருஷனை போட்டு தொடர்ச்சி எடுத்து இங்க உள்ளவங்களா இல்ல, அது வெளியில் உள்ளவங்க. அதாவது இந்த சமூகத்தை பத்தி அது என்ன பத்தில குர்ஆனை பத்தி ஃபலீலத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய சிறப்பு. அது சும்மா சிறப்புகளை சொல்லிட்டு போறது முக்கியம் இல்லைங்க, வாழ்க்கையில் அதை இதை எப்படி நடத்தி வந்துடும் சமூகத்தில் பார்த்தீங்களா? அப்படி இவ்வளவு நேரம் இருந்தோமே, எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம எவ்வளவு இருக்கு, 1/4 மணி நேரம் நல்ல விஷயம் கேட்குது. இப்ப எல்லாம் நினைச்சுக்கிட்டோம் வாட்ஸ்அப்ல வருது, யூடியூப்ல வருது, அதெல்லாம் முக்கியம் இல்லடா. எது வேணாலும் போடுவாங்க வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல வரும். நேருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ், ஹார்ட் டு ஹார்ட் கிடைக்குமா? இது இதை வந்து பேசாத கொஞ்சம் எனக்கு அதிர்ச்சியா போச்சு. ஏன்னா இப்ப நமக்கு அடுத்து வேலையை இருக்காது இருக்குது, இந்த முடிச்சு நம்ம கதையெல்லாம் அவரு அந்த சூறாவை சொல்றாரு, அந்த ஆயத்தை சொல்றாரு, முடிச்சு எழுதிது. இதை பேச வைக்க கூடாது. யார நான் ரொம்ப பேச வச்சு விட்டாரு நான் இருந்த இடத்துல. கடைசி நமக்கு என்ன நான் சும்மா தமாஷ் சொல்றேன். அதாவது இந்த உற்சாகம் வேண்டும் இந்த சமூகத்துல. எத்தனை பேருக்கு இருக்கு சொல்லுங்க அப்போ? எத்தனை பேருக்கு இந்த சமூகம் ரொம்ப இதாக போயிட்டு நீ குறிச்சு கொடுக்கணும். பேர்ல வீடியோ பண்ணாங்க, ஷூட் பண்றது, ஐயோ அவளோட பேர் முன்னாடி கேட்க விட்டு அந்த கிட்ட கிட்ட நெருக்கி வைக்கலாம். அவன் யாருக்கு ஒரு விஷயம் கூட அங்கே தொட்டிருக்க மாட்டான். இல்ல பார்க்கல நீங்க சிலதான் சொல்ல கேவலமா இருக்கு. இதுக்கு எல்லாரும்
என்ன சம்மதி டான்ஸ் ஆடுறது பாருங்க, ஹஜ்ஜி மாலை செய்வாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. நீ பார்த்துருக்கியா இல்லையா? சொல்லுங்க. அது மறுக்க முடியுமா? சொல்லுங்க தம்பிகளே. இல்லை அல்லாவுடைய கோபம் சாபம் உண்டாகாதா? அதனால ஒரு மாசத்துல ஏதாச்சும் டைம் சேருவாங்க. விழுந்து காதலிப்பாங்க பல வருஷம். இந்த அநியாய அக்கிரமம் போய் அவனை முன்னா விட்டுறது. எந்த அளவுக்கு கேள்விப்பட்டு பார்த்த பேசினாரு, அத கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை பேசணும்னு துபாய்க்கு போய் ஷாப்பிங் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க யாரும் 2 பேரையும். நம்ம ஆளுங்க எது பாருங்க, சமூகம் பாருங்க. சேர்த்து மாதிரி நாங்கள் சில பேர் சொன்னா கூட கோபம் வருது, ஆத்திரப்படுறீங்க. இதில் வேற இல்லை, இதைத்தான் சொல்ல மாட்டேன். வேற என்னையா சொல்றேன்? நீ தொழுகிறா கூட போகுமா? இந்த குரானை பத்தி வைக்கலாம். எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. என்னடா உலகத்திலேயே ஒரு மதத்துக்கு நான் சொன்னல, இபாதத் வணக்கமும் முக்கியம், மதத்தினுடைய அடிப்படை கொள்கை, அடிப்படை கொள்கை. அடுத்தது தெரியுமா? வேதம் முக்கியம். மதத்துக்கு வேதம் முக்கியம், வேத புத்தகம் முக்கியம். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. பல மதங்கள் அந்த மதத்திற்கு இருக்கிறது. இன்றைக்கு யசூர், சாம, அதர்வ, கீதை, பைபிள், அது இதுன்னு இருக்கு. தம்ம பதம். இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், இதில் ஒன்று கூட தான் இறைவன் என்று வந்த வேதம் என்று சொல்லவே இல்லை. சத்தியமா சொன்னது. எந்த வேதத்திலையும் நான் இறை வேதம், கடவுள், தெய்வம் என்னை மூலமா நான் உலகத்தில் சொல்லவே இல்லை. பைபிள்ல இருக்கிறதா? கீதையில் இருக்கிறதா? ஒரே ஒரு வேதம் குர்ஆன். பரிசுத்த வேதம் என்ன சொல்லுது? பல ஆயத்துக்கள். தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன். சொல்ல வாக்கியம் பல இடங்கள் சொல்லு. இது அல்லாஹ் அல்லாதவரிடம் வந்திருந்தால் இதில் பல வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள் நீங்கள் பார்க்க முடியும். அல்லது கடவுளின் வேதமடா, தெய்வீகத்தின் வேதமடா? தாலிகல் கிதாப், இதுதான் வேதம். விடை புரிஞ்சுக்குங்க. அது வேதம், இது வேதம், எது வேதம் என்றெல்லாம் சொல்கிறீர்களே, வேதம் என்றால் இதுதான் வேதம். லா ரைப ஃபீஹி, இது இறைவனின் வேதம் என்பதில் ஒரு துளியளவு கூட சந்தேகம் இல்லை. சத்தியமாக இது மட்டும்தான் வேதம். உலகத்தில் இதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம், தௌராத், ஜபூர், இஞ்சி எல்லாம் வந்திருக்கலாம், ஆகம வந்திருக்கலாம். எல்லாம் மாறிடுச்சு, மாற்றப்பட்டுச்சு. மனிதனுடைய கதைகள் விளையாடி மதவாதிகள் அதை தமக்கு என்று சொந்தமாக சுயமாக எடுத்துக்கொண்டு போய் தன் சுயநலத்துக்காக வேண்டி, இதுதான் கலப்பில்லாது, ஒரு எழுத்து மாறாது, ஒரு உணர்வு கூட மாற்றப்படாத எல்லா விபத்தில் கலிமா செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அவனால் ஜின்னு மனுஷனு சேர்ந்தா கூட செய்ய முடியாது. இதே போல ஒரு வேதத்தை, இதே போல ஒரு ஆயத்தை, இதே போல ஒரு சூறாவை கூட கொண்டு வர முடியாது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றாரு, அப்போது யாரு ஆயத்தை சொல்ல பாருங்க. யா அய்யுஹன் நாஸ், நாஸ்னா மனிதர்களே. யாயுகள் அரபுன்னு சொல்லல, அரபிகள் சொல்லல. ஓ முஸ்லிம், யாயுகள் முஸ்லிம் சொல்லல, முஸ்லிம்கள் சொல்லல. என்ன சொல்லுது? யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே. மாஷா அல்லாஹ். அப்ப என்ன பொருள்? அட இது மனிதனின் வேதமாடா. ஹுதல் நாஸ், மனிதர்களுக்கான வழிகாட்டல் வேதம். உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது, அல்லாஹ் மட்டும்தான் சொல்ல முடியாது. அது சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடமிருந்து, உங்களை படைத்திட்ட இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு அழகான உபதேசம் வந்திருக்கிறது, வேதம் வந்திருக்கிறது. மௌலிதத்துல வேதம், உபதேசம். மௌலிதான் வாழ் சொல்றோம். இங்கிருந்து மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடா. சொல்றோம், மனிதர்களே, நான் உங்களின் இறைவன். ரப்புன் நாஸ், மனிதர்களின் இறைவன். மனிதர்களே, உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்காக வேண்டி ஒரு வேதம் வந்திருக்கிறது. இதை பத்தி விதிமுறை சொல்ற பார்த்தீங்களா? தம்பி சொன்னாங்கல்ல, என்னுடைய 2,3500 பக்கங்களுக்கு மேலால அதே போல பென்றைவல்ல. மாஷா அல்லாஹ், அதற்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கிறார். என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு மனிதன் தான் இவர்கள், சகோதரன் தான். ஏன் தெரியுமா? நான் செய்யலாம். ஒரு ஆலிம்களுக்கு அன்சார்கள், முஹாஜிர்களுக்கு அன்சார்களை போல,
மக்காவை துறந்து தன்னுடைய மார்க்கத்திற்காக தியாகமும் அர்ப்பணியும் செய்திட்ட முஹாஜிர்களுக்கு மதீனத்து அன்சாரிகள் அவருடைய உறுதுணை இல்லாட்டினால் சோதிக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு இடமே கிடைச்சிருக்காரு. அதே போல பெருமை முதல்ல முன்னால் வச்சு புகழக்கூடாது. ரொம்ப புகழது இல்லை. ஏன் தெரியுமா? எங்கள் போன்றவர்களுக்கு சமூகத்துக்கு எங்கள் போன்ற உஸ்தாத்மார் இருக்காங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். சமூகத்தில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மார்க்கத்தை யாருன்னு பார்க்கறது? இன்னைக்கு மார்க்கம் கிடைத்ததுக்கு என்ன அடிப்படை சொல்லுங்கள். அர்ப்பணிப்பாள் மெழுகுவர்த்திகளை போல தன்னை உருக்குலைத்துக் கொண்டு, ஊதுவத்திகளைப் போல தன்னை கரித்துக் கொண்டு, சாம்பலாக்கி கொண்டு குர்ஆன் தப்சீர் வெளியிடுறது சார். என்ன வெளியிடுறதுக்கு என்ன நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். எதிர்ப்பு எங்க வச்சு நம்ம பொறாமை இல்லை. ஜாக்கில் போய் சொன்னாங்க, அங்க போய் சொன்னா நல்லா பாத்தீங்களா? நான் சொல்லுவேன், அல்லாஹ் தஆலா பாருங்க, ஜாக்கிம்லே போய் சொன்னவங்களுக்கு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து ஜாக்கிம்ல வந்துச்சு. அல்லாஹ் அக்பர் பாருங்க, போது யூசர் பாருங்க. ஏன்னா குர்ஆன் அல்லாஹு அக்பர் ரப்புல் ஆலமீன் அவங்களே வெளியிடுகின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா பாருங்க. சிந்திச்சு பார்க்கலாம். இது எல்லாம் இது பண்ண சரி. ஏன் தெரியுமா? அது அல்லாஹ்வுடைய யார் பேச முடியாது, மறுக்க முடியாது. எந்த எதிர்ப்பு வந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய விஷயம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல். வெறுப்பவர்கள் என்னதான் நினைச்சாலும் என்ன செய்யுது, என்னதான் நினைச்சாலும் என்ன செய்யும், வாங்கி கொடுத்த என்ன நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்போ வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் இந்த சமூகத்துக்கு சிலவற்றை எவ்வளவு ஒரு 10-15 வருஷம் இதற்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு போயிருக்கும். அந்த கிதாப் கிடைச்சு தஃசீருல் வாலியத்துல் முயஸ்ஸர் அதை வச்சு படிக்கிறேன். இரவு பகிர்ந்த பருவ தவறும் தெரியல, எழுதிட்டே இருக்கு. எல்லாம் கஷ்டப்பட்டு கடைசி எழுதினா எத்தனை எல்லாம் நமக்கு அருமை பெருமக்களை இப்படி சொல்லணும். அல்லாஹ் நாடிவிட்டால் அவனுடைய வெளிச்சத்தை, அவனுடைய அறிவிஞான கருத்து, கருவூல சிந்தனைகளை யாராலும் தடுக்க முடியாது. கொடுத்தாங்க, நம்ம சும்மா காட்ட முடியும். இதுக்காக வேற பெருமைக்கல. அல்லாஹ்வுடைய வேண்டு அல்லாஹ் என்ன சொல்றான், மௌலித்து சொல்லி சொல்றான், வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர். இந்த வேதம் உங்களுடைய உள்ளத்து நோய்களுக்கு, மன நோய்கள் இருக்கின்றனவே, எரிச்சல், பொறாமை, காழ்ப்புணர்வு, கவலைகள், வஞ்சம், இதுக்கெல்லாம் என்ன ஒரு ஷிஃபாவாக இருக்கிறது, நிவாரணியாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான். அது மட்டுமல்ல, வஹுதல் லில் ஆலமீன், மனித குலத்திற்கான சரியான சத்திய நேர்வழி காட்டலாக இருக்கிறது. பார்க்க வேண்டும். அல்லாஹு அக்பர். குர்ஆன் வந்த பிறகுதான் முகமது என்னவானாரு, முகமது ரசூலுல்லாஹ் ஆனார். எக்ரா இல்லாட்டி என்ன செய்யும், முகமது பின் அப்துல்லாவாக தான் இருப்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குர்ஆன்ல இவர் முகமது அல்ல, முகமது ரசூல், உலகத்துடைய கடைசி துஹாத்தமுன் நபியின், அந்த மூமின்களுக்கு தங்களுடைய உயிரை விட உயர்வானவர். அந்த நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இது பெரிய சொத்து. ஆனால் முஸ்லிம் சமூகம் இதை பற்றி கவலைப்படுகிறது. குர்ஆனுக்கு எல்லாம் முதல்ல வந்து ஒரு குர்ஆன்ல ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை பிழை இல்லாம ஓத தெரிஞ்சுக்கணும். பிழை இல்லாம எழுதிக்கணும் ஓது. ஷேக் தாவூத் ஐயா மௌத்தாயிட்டாரு, மாமனாரா. அது அந்த வயசுல விடிய கால சுபு தொழுது பைக்கு எடுத்து வர வீட்டுக்கு வருவார், கோபாக்கு வருவார். ஓதி ஓதி அலிபா இருந்து ஓதி மாஷா அல்லாஹ் குர்ஆன் முழுவதையும் ஓதினார். அதான் தெரியுமா, சும்மா கேட்டுட்டு போறது இல்லைங்க. நீங்க உங்க வாழ்க்கையில குர்ஆனை ஓதத்து, குர்ஆனுக்கு நீங்கள் நான் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் முதல் கடமையிலே விளையற ஓதணும். ஓதுக என்று சொன்ன வந்தோம். அடுத்தது அர்த்தத்தை விளங்கணும், புரிஞ்சுக்கணும். சும்மா ஓதுவதற்கு மட்டுமா இது வந்துச்சு, ஓதிட்டு போறதா இல்லை. குர்ஆன் அல்லாஹ்வுடைய மெசேஜ் என்ன, மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு வந்தது. விளங்கணும், தெரியணும். சும்மா பாராயணம் பண்ணி உச்சாயணம் பண்ணி என்ன செய்யல உச்சரிச்சு போறதல்ல. அதுக்கெல்லாம் வேறு வேறு வேலைகள் இருக்கிறது. மன அமைதிக்கு இருந்து மன அமைதிக்கு ஊற்று.
அடுத்து என்ன செய்யணும்? தன் வாழ்க்கையில் கொண்டு வரும். நபிகளாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று அன்னை ஆயிஷாக்கு அப்படின்றத கேட்ட போது காலத்து ஹுல்குஹு குர்ஆன், காலத்துக்கான ஹுல்குஹு அல் குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை குர்ஆனாவே இருந்தது. அதன் பிறகு என்ன செய்யணும்? இதை முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பரப்பணும். எடுத்து பரப்பணும். முதல்ல முஸ்லீம் தெரிஞ்சுக்கணும், இப்படி படிக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? இதை ஆய்வு பண்ணணும், ஆராய்ச்சி படிக்கணும். அது பண்ணணும். அதனாலதான் இந்த குர்ஆனுடைய அறிவு ஞானம் என்பது சிந்தனை தெளிவு ஏராளம் அறிவு. இதை ஓதுறாத ஒரு எழுத்துக்கு 10 நாள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆன் ரமதான்ல எப்போ அடிச்சு லைலத்துல் கத்ர். அதனால ஏனைய காலங்களை விட இந்த ரமதான்ல குர்ஆனுக்கு ரொம்ப உயிர் வந்துடும். பெரும்பாலும் பாருங்க எப்போ எழுதி எப்போ ஓதுவோம். நம்ம ஓதுறமோ இல்லையோ நம்முடைய அருமை சகோதரிகள் ஓதிடுவாங்க. நம்ம ஓத மாட்டோம், ஓதுவோம் ஏதோ ஒன்று சும்மா அப்படி. அதுக்கு மேலே போட என்ன செய்வோம்? வெள்ளிக்கிழமை ராத்திரி திங்கள் ராத்திரி யாசினை எடுத்து ஓதி விட்டு போயிட்டு குர்ஆன் அப்படி வந்துருக்கு. அது இல்லை, அன்பு சகோதரிகள் தான் நினைச்சுவாங்க குர்ஆனை எடுத்து 5 முறை 4 முறை கற்று அது நினைச்சு ஒரு முறையாக படிச்சு பார்க்கணும். ஓதுவதில் என்ன நன்மையோ அதே நன்மை இதில் படிச்சு பார்ப்பதில் இருக்கிறது. குர்ஆன் ஒரு மிகப்பெரிய புரட்சி. அருள்மறை அல் குர்ஆனுடைய 6666 ஆயத்துகளும் ஒரு அற்புதமான அறிவு புரட்சியை. குர்ஆன் ஓதுவதில் நன்மை இருக்குது, ஞானம் கிடைக்குது. நன்மையும் இருக்கு, ஞானம் கிடைக்குது. நம்முடைய இதயம் தெளிவடைகிறது. உங்களுடைய வீட்டுல நல்விரு உயிர்த்தக்கும் பிஸ்ஸலாவ திலாவத்துக்கும் வீட்டுல குர்ஆனையும் ஓதுங்கள், தொழுவும் செய்யும். வெளிச்சமாக்கும். உங்க வீட்டுக்கு வெளிச்சம் என்பது குர்ஆனை நீங்க ஓதுவது, குர்ஆனை படிப்பது. அல்ஹம்துலில்லாஹ். இனிய அன்பு சகோதர சகோதரிகள், அதனால இந்த குர்ஆனோடு இருக்க நாம பிள்ளைகள் ஓதணும், அப்படி புரிஞ்சுக்கணும். குர்ஆன் ஏற்படுத்திய புரட்சிகள் 1450 ஆண்டுகளுக்கு முன்னாலே அற்புத புரட்சி. குர்ஆனுக்கு எதிர்ப்புகள் இன்றைக்கும் இருக்கிறது. சில நேரங்களில் குர்ஆன் என்ன செய்வாங்க, எரிச்சு போட்டாங்க, பாதிக்கிறோம். அதனால என்ன செய்ய இன்னைக்கு பாருங்க, என்ன இன்னைக்கு ஒரு காலையில் ஒரு செய்தி நான் கேட்டேன். அமெரிக்காவில் கிறிஸ்தவம் சிதைந்து வருகிறது, சுருங்கி வருகிறது. 70-75% மக்கள் இருந்த கிறிஸ்தவம் இன்னைக்கு 48 போயிடுச்சு. ரொம்ப ஏறத்தாழ 30-40% இளைஞர்கள் ஏன்னா எனக்கு எந்த மதம் வேணான்னு போயிட்டாங்க, கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்கள் போயிட்டாங்க. அப்படி அங்க இஸ்லாம் என்ன செய்கிறது? ஏன் மக்கள் யோசிக்கிறாங்க. குர்ஆன் ரொம்ப இப்படியாக அப்படி உணர்வுகள் நமக்கு தந்து குர்ஆனோடு நெருங்கிய உறவுகள், குர்ஆனின் சிறப்புகளை அறிந்து அதை நாமும் பின்பற்றி மற்றவர்களுக்கும் அதை தருகின்ற அந்த வாழ்க்கையை எல்லாம் தரணும். தொடர்ந்து வாருங்கள். உடைய நண்பர்களையும் அழைத்து வாருங்கள், உடைய தோழிகளையும் நீங்கள் அழைத்து வாருங்கள். இது வெறுமனை தொழுகை கூட மட்டுமல்ல, இது ஒரு தாவாவின் சென்டர். முழுக்க முழுக்க தாவாவுக்காக வேண்டி அர்ப்பணிக்கின்ற ஒரு சென்டராக தான் ரசூலா இருக்கிறது. உலக வாழ்க்கையிலே மனிதன் நம்முடைய தவறுகளை சரிபடுத்துவதற்கு, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்கின்ற அது பிறந்த நாளின் பெயராலே, பர்த்டே பெயராலே என்ன சும்மா யோடிக்கலே தானே. அதுக்கு ஒரு பெரிய இந்த கிறிஸ்தவ மாற்றாருடைய கலாச்சாரத்தை அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அது பெருமை ஒரு சந்தோஷமா இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு கோபம். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சந்தோஷம் செய்யலாம். பெரிய 7 ஊதுபத்தி 8 ஊதுபத்தி அப்படி எரிச்சு அணைக்கிறது உங்களுக்கு பெருமையா இருக்கலாம். அப்படி என்ன செய்யலாம், கேக்கு வெட்டுறது உங்களுக்கு பெருமை. அது அல்லாஹ்வுக்கு கோபம் ஐயா, அந்த ரசூலுக்கு கோபமே பரவாயில்லையா உங்களுக்கு? சரி பாருங்க, அல்லாஹ் தானே உங்களை பார்க்கலாம். ரசூலுடைய வாழ்க்கையை நாம் பெற்றோம்ல. அதனால எந்த ஒன்றாக இருந்தால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில குர்ஆனுடைய அந்த அறிவையும் ஞானங்களையும் சிந்தனைகளையும் எடுத்து தாமும் தன்னுடைய குடும்பத்தார்களும் அவர் சொன்ன மாதிரி நல்ல குர்ஆன் எல்லா மொழிகளையும் இருக்கு. ஏன்னா மலாய் மொழியில, ஆங்கில மொழியில, தமிழ்ல ஒரு நாளைக்கு எடுத்து என்ன செய்யறவங்க ஒவ்வொரு நாளுக்கு ஷாவுக்கு பிறகு சாப்பிட்டு ஒருத்தர் குடும்பமே உட்காந்து ஒருத்தர் படிக்க மற்றவர்களா கேட்கணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரப்பல் ஆலமீன் இப்படி பண்பாடுகளை நம் அனைவருக்கும் தருவாங்க. ரப்பல் ஆலமீன் இந்த மக்கள் ஏற்றுக்கிறார், மனிதர்களுக்கு வழிகாட்டியார். என் மக்கள் மிகச் சிறப்பாக உனக்காக உன்னை அர்ப்பணிக்கிறார்கள். அவருடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்ளியாங்களா, கவலைகளை போக்கியாங்களா, அவருடைய சோகங்கள் நீக்கிவிடியாங்களா. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار برحمتك يا أرحم الراحمين. الحمد لله. صلى الله على محمد صلى الله على محمد صلى الله على محمد يا ربي صل عليه.